என் பேர் குட்டம் சிவாஜி முத்துக்குமார். காமராஜ் சிவாஜி பொதுநல இயக்கம் 27 வருஷமாக இயக்கம் நடத்திட்டு இருக்கேன். காங்கிரஸில் இருக்கிறேன். அண்ணன் கேபி ஜெயக்குமார்னு கூட கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் இருக்கிறேன். அவர் வந்து ஒரு கோலை கிடையாது. முதல்ல சில பேர் தற்கொலை பேசிக்கிறாங்க, அது கிடையாது. எத்தனையோ பேருக்கு வாழ்வளிச்சவர். அந்த அவர் ஒரு மாவீரன். அரசியல் ரீதியாக சரி, எந்த விதமான எதிர்கொலையும் சந்திக்கக்கூடிய ஆள். ஆனால் 30ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு எஸ்பி ஆஃபீஸர் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நடவடிக்கை இல்லை. ஒருவேளை அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கொண்டு நம்புகிறோம். தயவு செஞ்சு காவல்துறை வந்து இதை உடனடியாக தீவிர விசாரித்து உடனே இது முதலமைச்சரே இதில் சம்மந்தப்படணும். ஏன்னா காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த படுகொலையை வந்து யார் நிகழ்த்தான்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது தெரிகிற வரைக்கும் அவரை அடக்கம் செய்ய விட மாட்டோம். அது தயவு செஞ்சு காவல்துறை உடனே குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். இது மாதிரி இன்னும் ஒரு கொலை எங்கள் தொடரக்கூடாது. இன்னொன்று ஒரு மலை, அவர் வந்து ஒரு மலை, எங்களுக்கு ஒரு மலையை சாஞ்சி போன மாதிரி. எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணவர். அரசியலை தாண்டி எல்லா மக்களிடமும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, சாதியாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய அந்த கேபி ஜெயக்குமார் அவர்கள் ஆன்மா சாந்தியிலே இறைவனை வேண்டுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.